முக்கிய செய்தி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி சித்திரை வீதிகளில் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியிருக்கிறது. மதுரையில் 1 மணி நேரமாக பெய்த கனமழையின் காரணமாக மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. மதுரை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழையானது பெய்து வருகிறது. இந்த சூழலில் தற்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி மழை நீரானது தேங்கி இருக்கிறது. 2 அடி உயரத்திற்கு வடக்கு சித்திரை வீதி மற்றும் மேற்கு சித்திரை வீதிகளில் இந்த தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. மழையானது விட்டு விட்டு பெய்த நிலையில் சற்று முன்னதாக 1 மணி நேரமாக மதுரையின் மாநகர பகுதிகளில் பரவலாக கனமழையானது பெய்தது. இதன் காரணமாக கிழக்கு சித்திரை வீதி மற்றும் வடக்கு சித்திரை வீதி மற்றும் மேற்கு சித்திரை வீதிகளில் இந்த மழை நீர் தேங்கி இருக்கிறது. மேலும் 2 அடி உயரத்திற்கு இந்த மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக சிறிது சிறிதாக அந்த மழை நீரானது மேற்கு கோபுரம் மற்றும் வடக்கு கோபுரத்தின் வழியாக கோவிலுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. தற்போது அந்த மழை நீரை அகற்றுவதற்கான பணிகளுக்காக தற்போது மழை நின்று இருப்பதனால் அந்த பணிகள் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மணி நேரத்திற்கு பெய்த கனமழையின் காரணமாக தான் இந்த சித்திரை வீதிகளில் மழை நீரானது முழுவதுமாக தேங்கி இருக்கிறது. பக்தர்கள் கோவிலுக்குள் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. 2 அடி தண்ணீர் என்பதனால் அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பில்லாத சூழல் நிலவுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 2 கோபுரங்கள் அது கோவிலுக்கு உள்ளே இறக்கமான பகுதி. அந்த ஆடி வீதிகளை நோக்கி, அந்த கோபுரத்தின் வழியாக ஆடி வீதிகளை நோக்கி தண்ணீரானது சிறிது சிறிதாக செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது முழுவதுமாக அந்த தண்ணீர் 2 வீதிகளிலும் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு நேற்றைய முன்தினம் இரவு முதல் மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 2வது நாளாக பெய்யக்கூடிய சூழலில் பல்வேறு இடங்களில் சாரல் மழையாகவும் சிறிய அளவிலான மழையாகவும் இருந்த காரணத்தினால் தற்போது கனமழையாக பெய்ய தொடங்கி இருக்கிறது. ஏறத்தாழ 1 மணி நேரமாக மழை பெய்து இருக்கிறது. நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் 99 சென்டிமீட்டர் மழையானது மதுரை மாவட்டத்தில் பரவலாக பெய்து இருக்கிறது. புலிப்பட்டியில் அதிகபட்சமாக 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இப்படி பல்வேறு இடங்களில் மழையானது பெய்திருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்திருந்தாலும் கூட நகர் பகுதிகளில் இன்று 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்து தற்போது மழையானது விட்டு இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கோரிப்பாளையம் மற்றும் மாவட்ட நீதிமன்ற சாலை உள்ளிட்ட தாழ்வான பல பகுதிகளில் இந்த மழை நீரானது தேங்கி இருக்கிறது. அந்த தண்ணீரானது அதை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய அந்த மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் தற்போது மழை நீரானது தேங்கி இருக்கிறது. அதிகாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு தற்போது 1 மணி அளவிலே நடை சாத்தப்பட்டு இருக்கிறது. மீண்டும் மாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் வழிபாடுக்காக அனுமதிக்கப்படுவார்கள். அதற்குள்ளாக இந்த மழை நீரை அகற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அந்த ஒரு மணி நேரம் 11 மணியிலிருந்து ஒரு 12:30 மணி அளவில் பெய்த மழையின் காரணமாகத்தான் கோவிலை சுற்றி தண்ணீரானது, அந்த மழை நீரானது முழுவதுமாக தேங்கி இருக்கிறது. அந்த கோவிலின் இருபுறங்களில் இருக்கக்கூடிய அந்த நடை மேடைகளில் நடந்து செல்வதற்கு கூட மக்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 2 கோபுர பகுதிகளில் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்திருப்பதனால் முற்றிலுமாக பக்தர்கள் கோவிலுக்குள் செல்வதற்கு ஏதுவான சூழல் இல்லாமல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிறிதாக அந்த தண்ணீரானது அந்த ஆடி வீதியை நோக்கி, அதாவது கோவிலுக்கு உள்புறமாக இருக்கக்கூடிய ஆடி வீதியை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநகராட்சி விரைவாக அந்த தண்ணீரை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி.